இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்களை தேடி இங்கே வந்து மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள், நம்முடைய வேட்பாளர் இங்கே இருக்கக்கூடிய நிரந்தர வெற்றி வேட்பாளர் சட்டமன்றத்திலே எல்லோரையுமே கட்டி காக்கக்கூடிய வேட்பாளர் அப்பாவு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். நாம் இன்று நேரடியாக இந்த களத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான தேர்தல் என்பதை அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த தொகுதியிலே நேரடியாக நாம் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களோடு மோதி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் என்பது தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும், அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடியவர்கள் எதை தலைநகராக நினைக்கிறார்களோ அந்த நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய இந்துத்துவா மதத்தை பயன்படுத்தி மக்களை பிரிக்கக்கூடிய, மக்களை ஒருவரோடு ஒருவர் போரிடக்கூடிய, சண்டையிடக்கூடிய, வெறுக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய அந்த சிந்தனைக்கும் கருத்தியலுக்குமான போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். காரணம், ஒரு மண், ஒரு மாநிலம் அமைதியாக மக்கள் எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து வாழ்ந்தால்தான் நாம அத்தனை பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சற்று சிந்தித்து பாருங்கள், மணிப்பூர்ல நாம் செய்திகளில் எல்லாம் பார்த்தோம், யாருமே அவங்க வீட்டுல இருக்க முடியல. பிஜேபி தன்னுடைய மத கலவரத்தை, தன்னுடைய அரசியலை அங்கே உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரியிலோ போய் படிக்க முடிய வாய்ப்பு கிடையாது. எதிர்காலமே இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலையிலே முகாம்கள்ல அங்க இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முகாம்கள்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை வேறு எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பான எதிர்காலமாக, வளம் மிக்க எதிர்காலமாக, இங்கே இன்னைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறதுனாலதான் தொழில் முதலீடுகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சரியான ஒரு நிர்வாகத்திலே இருப்பதால் தான். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தலிலே உறுதி செய்ய வேண்டும். அதுலயும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாரை விட பெண்களுக்கான ஆட்சி இல்லையா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்குவேன் என்றார்கள். இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம்முடைய ஆட்சி வந்தோடனே அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல விடியல் பயணம் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே முதல் கையெழுத்து விடியல் பயணத்துல ஒவ்வொரு சகோதரியும் கிட்டத்தட்ட மாதம் 800 இருந்து 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண்கள் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அப்படின்னா நிறைய மாநிலங்கள்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் அது பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க குழந்தைங்களை 10வது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் உதவி தொகை நான் தருகிறேன் என்றார். அந்த பெண் குழந்தைகள் 10வது படிக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சு காலேஜ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காலை உணவு நம்ம வீட்டு பிள்ளைகள் காலை உணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சி விரைவிலே அடுத்த முறையும் நம்முடைய ஆட்சி வர இருக்கிறது. அது 8வது வரை அவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் அந்த திட்டம் சேர்த்துதான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த பள்ளி படிப்பை முடித்து விட்டு நம்ம வீட்டு பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க. முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது புதுமை பெண் என்ற திட்டம் தான், பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அவங்க பெண் குழந்தைகள் கல்லூரியில போய் படிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்திலே தந்தவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு பிறகுதான் தமிழ் புதல்வன் என்று அவது இளைஞர்களுக்குமான திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த கல்லூரியில போய் அந்த பெண்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய அந்த நேரத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அரசு வேலைகள்ல 30% பெண்களுக்கு என்று மாற்றி அமைத்தார்கள், இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை 40% உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லா படிச்சு அவங்க ஆசைப்படக்கூடிய கல்விக்காக போக வேண்டும் என்பதற்காக தான் நான் முதல்வன் திட்டம். கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க, அப்பா டாக்டரா இருப்பாங்க, என்ஜினியரா இருப்பாங்க. அவங்க என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி தருவாங்க. நம்ம முதல் தலைமுறையாக படித்து விட்டு வருகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு தந்தையாக, ஒரு தனையனாக, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனாக நான் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் என்று அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படிச்சுட்டு எத்தனையோ பெண்கள், ஒரு பெண் நம்முடைய முதலமைச்சரோடு பேசுகிறார் ஒரு நிகழ்ச்சியில, ஜப்பான்ல இருந்து. ஜப்பான் மொழியை அங்க போய் கத்துக்கிட்டு ஜப்பானிய மொழியில நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இங்கே படித்து அங்கே வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய சகோதரி. எத்தனை பிள்ளைங்க தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு IAS பரீட்சை இன்னைக்கு தேர்வாகி அந்த பயிற்சிக்கு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய நாள் முதல்வன் திட்டத்தின் வழியாக. சாதாரண குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளிகள், பஸ் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு தந்தையோடைய பிள்ளைகள் என்று மிக சாதாரணமாக இதெல்லாம் நடக்குமான கனவுல கூட நடக்காதுன்னு நினைச்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்று மிகப்பெரிய பயிற்சிகளை பெறுவதற்காக நம்முடைய நான் முதல்வன் திட்டம், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் எத்தனையோ குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிக பிரகாசமான ஒன்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்முடைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். 44% பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தங்குவதற்கு தோழி விடுதிகளை, எங்கேயும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பெண்கள், இந்த ஆட்சியிலே பெண்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு டான்சீட் ஸ்டார்ட் அப் கிராண்ட் என்ற சுய தொழில் தொடங்க 15 லட்சம் வரை மானியம் வழங்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்கிறது என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்கள் பேர்ல நீங்க சொத்து வாங்குனீங்கன்னா அந்த வாங்கக்கூடிய அந்த மனைக்கு 1% பதிவு கட்டணம் நம்முடைய ஆட்சியிலே, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த திசையில் எடுத்துக்கொண்டாலும், எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் பெண்களுக்கான திட்டங்களை, பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய, பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஆட்சியாக நம்முடைய ஆட்சி செயல்பட்டிருக்கிறது. அடுத்த முறை இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டுல உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்காக 8000 ரூபாய் கூப்பன் தரக்கூடிய ஆட்சி முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு வேலை, எந்த வேலை கஷ்டமா இருக்கோ அதை செய்யாம இருக்கிறதுக்கு, அந்த வேலையை குறைக்கிறதுக்கு நீங்க வாஷிங் மெஷின் வாங்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கொண்டு போய் அந்த கூப்பனை கொடுத்து, உங்களுக்கு வாஷிங் மெஷின் வேணும்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம். இல்லையா கிரைண்டர் வேணுமா, வேற ஏதாவது வேணுமா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்க இருக்கிறார்கள். நம்ம சொன்னா செய்வோம், செய்வோமா? மத்தவங்க சொன்னா வராது. ஏன்னா 2016 தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுக்கறேன்னாரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு முழுக்க கேட்டுட்டேன், வாங்கினவங்க யாருமே இல்ல, ஒருத்தர் இல்ல, ஒருக்கே போன் இல்ல. அதனால அவங்க எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆட்சிக்கு வரப்போறதும் இல்ல, செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அதனால நம்முடைய ஆட்சிதான். இங்கே ஒருத்தர் லேப்டாப் வேணுங்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல நீங்க வாங்கிட்டீங்களா? இன்னும் மீதி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அடுத்த 5 ஆண்டிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க, இளம் பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் சுலபமா வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வழங்கப்படும். அந்த பயிற்சிக்கு போகக்கூடிய அந்த 6 மாசத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். இது அத்தனையும் செய்து தருவதற்கு ஆன வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் அவர் தன் தொகுதிக்காக எல்லாத்தையும் சண்டை போட்டு வாங்கிடுவாரு. அவரை பார்த்து எல்லா அமைச்சர்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் பேச விட்டாதான் பேச முடியும் இல்லையா? அதனால உங்களுக்காக தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மக்களுக்காக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வேட்பாளராக மீண்டும் உங்களுடைய பிரதிநிதியாக நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி இங்க எல்லாருக்கும் குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளர். வள்ளியூர் பேரூராட்சியில புதிய பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தை ஆகியவை 17.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ராதாபுரத்தில் 6
86 கோடி செலவுல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இடிந்தகரை மீனவ கிராமத்தில் சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். உவரி கடற்கரையிலே தூண்டில் வளைவு அமைக்கப்படும். ராதாபுரம், திசையன் விளை, வடக்கன்குளம் அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படும். தாமிரபரணி பச்சையாறு சங்கமிக்கும் இடத்தில் புதிய அணைக்கட்டு மற்றும் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு உபரி நீர் ராமகிருஷ்ணாபுரம் அணைக்கட்டிற்கு திருப்பப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.